இருக்கீங்க? முடக்கத்தாங்கீரை ஆஞ்சிட்டு இருக்கமா. முடக்கத்தாங்கீரை வந்து கால் முட்டி வலிக்கு, கால் வலிக்கு, கால் நரம்பு சம்மந்தமாக இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது சாப்பிட்டா மூட்டில் இருக்கிற காலில் இருக்கிற முடக்கு இருக்கிற வலியெல்லாம் வந்து இது வந்து சரி பண்ணும். இது வந்து ஒரு பெரிய மூலிகை. இதை வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னாக்கா தோசையில் போட்டு நல்லா இதை காம்பெல்லாம் ஆஞ்சிட்டு அலசிட்டு தோசை அரைச்சி மிக்சியில் தோசை மாவில் கலந்து தோசை ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த மாவு கூட இதை கலந்து வைங்க. இந்த சத்துலாம் அந்த மாவில் இறங்கினோடனே தோசை விட்டு சாப்பிடுங்க. கால் வலி நல்லாயிருக்கும். அடிக்கடி உணவில் வந்து முடக்கத்தாங்கீரை சேர்த்துக்குங்க. அதெல்லாம் சட்னிலாம் பண்ணுறாங்க. இது இந்த மாதிரி சீசனில் தான் நிறைய கிடைக்கும்போது வாங்கி அந்தந்த சீசன்லேயும் அந்தந்த பொருளை சேர்த்துக்கோங்க. அப்போ நம்ம நிறைய நாட்டு வைத்தியம் வந்து நம்ம அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. நம்ம தான் அதெல்லாம் அலட்சியப்படுத்திட்டு ஹாஸ்பிட்டலில் நோக்கி ஓடிட்டுருக்கோம். வாங்க இதை சாப்பிட்டு தோசை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், காட்டுறோம். இது என்னன்னு பார்த்தா தூதுவளைக்கீரை. இது ஆயரத்துல கையில் முள் நறுக்குன்னு குத்துது. இதை வந்து சளிக்கு வந்து ரொம்ப நல்லது. இந்த மழை காலத்தில் காலையில் ஒரு டம்ளர் தூதுவளை சூப்பு குடிக்கலாம். இந்த தூதுவளைக்கீரையை நல்லா முள்ளெல்லாம் ஆஞ்சிட்டு அலசிட்டு வெந்நீர் நல்லா கொதிக்க வச்சு அதில் இந்த கீரையை வந்து மிக்சியில் போட்டு அடித்து நல்லா நைஸாக்கி மிளகு, ஜீரகம், பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி, கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டு சூப்பாக ஆக்கி குடிச்சிங்கன்னா காலைல ஒரு டம்ளர் வெறும் வயிற்றில் சளி சரியாயிடும். ஒரு நாளில் ரிசல்ட் கிடைக்காது. நீங்கள் ஒரு 20 நாள் 10 நாள் குடிச்சிட்டே வாங்க, இல்லை 1 மாதம் கூட குடிச்சிட்டே வாங்க. இந்த சளிக்கு இந்த மழைக்கு இந்த தூதுவளை சூப்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். முடக்கத்தான் தோசைக்கு முடக்கத்தானை நல்லா உப்பு மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இதை நம்ம அரைச்சி வெள்ளை மாவில் சேர்த்துக்கலாம். அவ்வளோ இருந்துச்சு இல்லையா, அதுக்கு இவ்வளோ தான் நமக்கு உபரி காணுச்சு. இதை அரைச்சி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் ஊறட்டும். இதுக்கு வந்து நீங்கள் கார சட்னி கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் இதை நம்ம ஊற விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஃபஸ்ட்டு தூதுவளை ரசத்துக்கு மிளகு, ஜீரகம், பூண்டு, தக்காளி போட்டிருக்கேன். ஜீரகம் போட்டிருக்கேன், இன்னும் மிளகு போடல. இதை போடுற மிளகு. இது வந்து தூதுவளையை அரைச்சி அதோட எக்ஸ்ட்ராக்ட், அதாவது அந்த தூதுவளையில் உள்ள முள்ளெல்லாம் வடிகட்டி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மிளகு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம், ஏன்னா இது கோல்டுக்காக தானே, அதனால மிளகு கொஞ்சம் நிறையா சேர்த்து வந்து ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி சேர்த்துக்கோங்க. கல் சூடானதும் நம்ம நார்மலாக தோசை ஊற்றுவோம் இல்லையா, ஊற்றி நமக்கு ரசம் எப்பயும் தாளிக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஆயில் சேர்த்து நெக்ஸ்ட்டு கடுகு சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த ரசத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது தூதுவளை எக்ஸ்ட்ராக்ட் போட்டு நம்ம வடிகட்டி வச்சுருந்தோம்ல, அதை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நம்ம வந்து முடக்கத்தான் மாவு அரைச்சோம் இல்லையா, அதெல்லாம் சேர்த்து அரைச்சி தோசை வார்த்துட்டு வந்துட்டோம். தோசை ஊற்றி கார சட்னி, இதுக்கு கார சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம காம்பினேஷன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த மழை நேரத்துக்கு சூடாகவும் ஹெல்த்தியாகவும் சாப்பிட இது ஒரு நல்ல ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இருந்தாங்க சாப்பிடுங்க. எப்படிமா இருக்குது தோசை? நல்லா சூப்பராக பாருங்க. தூதுவளை ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து சூப்புன்னு சொல்லலாம், ரசம்னு சொல்லலாம். இப்போ இதில் இறக்க போகும்போது கொஞ்சோண்டு மல்லி இலை போட்டு நீங்கள் எடுத்து சூப்பாகவும் குடிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் குடிக்க போகிறேன். இந்த சளிக்கு வந்து ரொம்ப நல்லது. நம்ம தொட்டதுக்கெலாம் ஹாஸ்பிட்டல் போகாமல் நமக்கு தெரிஞ்ச நம்ம ஈஸியாக நம்ம பகுதியில் கிடைக்கக்கூடிய மூலிகையை வந்து நம்ம வாங்கி பயன்படுத்திக்கலாம். அந்த காலத்தில் சித்தர்கள் சொன்ன ரகசியம் இது. இதுக்காக நம்ம அமீர்சான் காட்டுக்கெலாம் போவேன்னா நம்ம பகுதியிலே ஈஸியாக கிடைக்கக்கூடியது. நம்மளாவும் பறிச்சிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா மார்க்கெட்டில் வந்து சாயங்கால நேரத்தில் போனால் உழவர் சந்தை, பாலக்கரை சைட்லாம் நிறைய கிடைக்கும்.
இதை வாங்கி நீங்கள் இந்த மழை நேரத்தில் சூப்பராக சூப்பு வச்சு குடிங்க. அப்போ சளி சரியாயிடும். தொட்டதுக்கெலாம் நம்ம ஹாஸ்பிட்டல் போக தேவையில்ல. நம்ம கை வைத்தியம்தான் முக்கியம். அஞ்சரை பெட்டியிலே எல்லாமே இருக்குது. பார்த்து பயன்படுத்தி பயன்பெறுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். கொல்லையில் வேர்க்கடலை போடுறதுக்காக மல்லாட்டை வாங்கிட்டு வந்தாங்க. அந்த வேர்க்கடலையை உரித்து தனித்தனியாக எடுத்து வைக்கணும். இது வந்து தோலோடு ஏன் வச்சுருக்கோன்னா, வேர்க்கடலை போடும்பொழுது என்ன ஆகும்னா, மழை பெஞ்சு நல்லா பூமி குளிர்ந்த பிறகு ஒரு 2 நாள் காஞ்ச பிறகு தான் ஏர் ஓட்டி கடலை போடுவாங்க. அதுக்குள்ளே நம்ம பயிரை தனியாக தோலை தனியாக எடுத்துட்டோன்னா விதைப்பயிர் வந்து கெட்டு போயிடும். அதனால சொல்லிட்டு தோலோடு வச்சுருப்பாங்க. இப்போ வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாங்க. சரி, ஓரளவுக்கு தோல் மட்டும் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் மழை கண்டினியூவாக இருந்துட்டு தான் இருக்குது. சரி, ஃப்ரீயாக இருக்க டைமில் இதை எடுத்து வச்சுட்டாங்கன்னா எடுத்து வச்சா உடனே போட்டுடலாம்ல. நான் எப்பயும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து அள்ளும். சப்பாத்தி, தோசை, சாதம் மழை நேரத்துக்கு வந்து நமக்கு அடிக்கடி சமைக்க முடியாதுல்ல. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. 1/2 கிலோ போல் வெண்டைக்காய் எடுத்து நல்லா வந்து சுருளில் வதக்கி வச்சுருக்கேன், அந்த கொழப்பு தன்மை இல்லாமல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கொத்தமல்லி, வரமிளகாய், ஒரு 5, 6லேருந்து 7 கவுண்ட்ஸ்க்கு வந்து பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், தேங்காய், கடலைப்பருப்பு எல்லாத்தையும் போட்டு செந்நிறமாக வர அளவுக்கு நான் வறுத்து வச்சுருக்கேன். வரமிளகாய் வந்து ஒரு 5 எடுத்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. எங்களுடைய மிளகாய் நல்லா காரமாக இருக்கும். நம்ம இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் 2லேருந்து ஒரு பெரிய வெங்காயம் ஒரு 2 சைஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கடாயை ஆட் பண்ணி எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கடுகு, ஜீரகம், கடுகு வச்சதும் கடலீஃப் எடுத்ததும் ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கட்டும். நம்ம வெயிட் பண்ணலாம். ஆனியன் வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா வந்து ஒரு கோல்டன் கலருக்கு வதங்கிட்டு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் ஆனியன் கூட மிக்ஸ் ஆகட்டும். நம்ம கொடுத்து வச்சுருக்க மசாலாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா விழுதை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி டைலூட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம மிளகாய் போட்டிருக்கோம். இல்லைன்னா மிளகாய்த்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. வந்து இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து சாதம், சப்பாத்தி, இட்லி எதுக்கு வேணாலும் நீங்கள் போட்டு சாப்பிட்லாம். செம்ம காம்பினேஷன். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.